நிஜாமுதீன் சார் வணக்கம். நிஜாமுதீன் சார், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு சார், அது ஏற்கனவே இது நமக்கு நல்லா தெரியும் சார். அதிமுகவினுடைய அவைத்தலைவர் கையொப்பமிட்டு ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அந்த வேட்பாளருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு பிறகு இவங்க ஒரு பொது தேர்தலை சந்தித்து விட்டார்கள். திரும்பவும் இதுல இந்த சின்னம் தொடர்பான விவகாரம், இந்த வழக்கு இழுத்துக்கிட்டே போவதற்கும், திரும்ப திரும்ப இந்த மனுக்களை தேர்தல் ஆணையம் வாங்கி அதை பரிசீலிப்பது, அது நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் சொல்றது, இந்த கேஸ் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் சார்? இந்த சிக்கல் உருவாக்கப்படுகிறதா இல்ல எங்கேயோ இருந்து இந்த சிக்கல் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா? பெரும்பாலும் கடந்த காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது எங்கோ பின்புலத்தில் இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தோணுகிறது. ஓகே, என்று சொன்னா தேர்தல் கமிஷனுக்கு ஒரு நாளுக்கு இந்த அனுமதி வராமல் இப்போ 2026 தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் தேர்தல் கமிஷனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படும். இதை யாரும் மறுத்துவிட முடியாது. என்று சொன்னால் இது கிட்டத்தட்ட நீண்ட நாள் நடிக காலமாக நடக்கக்கூடிய வழக்கு. இந்த வழக்கிலே உயர்நீதிமன்றம் தெளிவாக ஒரு தடையை கொடுத்திருந்தது. தேர்தல் கமிஷன் இதை விசாரிக்க கூடாது என்பதற்காக. சமீபத்தில் மகாராஷ்டிராவிலும் மற்றும் சில மாநிலங்களிலும் தேர்தல் கமிஷன் எவ்வாறு நடந்து கொண்டது என்பதும், மகாராஷ்டிரா தேர்தலிலே எவ்வாறு நடந்து கொண்டது என்பதும், டெல்லி தேர்தலிலே எப்படி நடைபெற்றது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். ராஜீவ்காந்தி அவர்கள் பேசும்போது கூட ஒரு வார்த்தை அழகாக தெளிவாக குறிப்பிட்டார். டிஜிட்டல் 18 வயதுக்கு மகாராஷ்டிராவில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய டிஜிட்டல் ரிப்போர்ட் எண்ணிக்கையை விட வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாக எப்படி வந்தது என்று கேட்டார். அதுபோல மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினார். 1 மணி நேரம் அந்த பிளாக் பீரியட் 5 மணிலிருந்து 6 மணி வரை டோக்கன் பெற்று வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலையில எப்படி இத்தனை செய்த வாக்குகள் போட்டது என்பதற்கு இன்றளவுக்கும் தேர்தல் கமிஷன் அந்த பதிலை சொல்லவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருடைய குற்றச்சாட்டு. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கட்சிகள், இன்று பாஜகவோடு இருக்கக்கூடிய கட்சிகள் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இதே குற்றச்சாட்டுகள் சொன்னார்கள். ராமதாஸ் பாஸ்வான் உட்பட பலரும் இது போன்ற குற்றச்சாட்டுகளை தான் சொன்னார்கள். அந்த குற்றச்சாட்டு இன்னும் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தல் கமிஷன் பாஜகவினுடைய கமிஷனாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற சூழ்நிலையில இந்த தீர்ப்பு நியாயமான ஒரு விசாரணைக்கு உட்படுத்துமா? இது அதிமுகவை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு வழியை ஏற்படுத்தும், இல்லை என்றால் அதிமுக அழிச்சுவிடும் நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுக்கு பல்வேறு தாக்கங்கள் ஏற்பட்டது. உங்களால் தான் அதிமுகவுடைய கூட்டணி உடைந்தது என்ற நிலை. அன்னைக்கு கூட அதிமுகவுக்கு மாற்று ஏற்பாடுகள் இல்லை. இன்று விஜய் ஒன்று களத்தில் வந்திருந்தாலும் அவருக்கு மாற்று ஏற்பாடு இருக்கிறது. இப்ப எப்படி நம்ம பிரச்சனையை கொண்டு வருவது என்ற நிலையில எல்லாம் அவர்களுடைய பேச்சு பின்புலம் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்களோடு, வெற்றி கழகம் விஜயங்களோடு கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தையை முடித்து விட்டார். பாண்டிச்சேரி முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் கட்சியை சேர்ந்தவரும், தமிழ்நாட்டிலே துணை முதல்வராக விஜய் கட்சியை சேர்ந்தவரும் இருப்பார். அவர்கள் 60 சீட்டை கேட்கிறார்கள், நாங்கள் 40 சீட்டை தருகிறோம் என்ற அளவுக்கு உள்ளரங்கமாக ஒரு பேச்சுவார்த்தையை முடித்து விட்டதாக கூட ஒரு பேச்சு அடிபடுகிறது. எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட வாய்ப்பு இருக்கிறது. என்று சொன்னால் அதிமுக வாழ்வு இனி கூட்டணி நம்பிதான் வாழ்வு அமைய முடியும். தன்னிச்சையாக சந்திப்பதற்கான பெருந்தலைவர்கள் ஜெயலலிதா போன்றவர்களும் எம்ஜிஆர் போன்றவர்களும் அங்கே இல்லை. இடையிலே அந்த கட்சியினுடைய ஆட்சியை 4.5 வருஷம் காப்பாற்றி அழகாக வெற்றிகரமாக முடித்த எடப்பாடி அவர்கள் இருந்தாலும் அந்த அளவுக்கு மக்கள் சக்தி முகமா இல்லை. இடையிலே அவர் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டு, தேவையில்லாத குற்றச்சாட்டு தவிர்த்திருக்க வேண்டும். விவசாயிகள் நடத்திய அந்த கூட்டத்தில் ஜெயலலிதா பேர் இல்லாமலும் எம்ஜிஆர் போட்டோ இல்லாமலும் நடந்தது மிகப்பெரிய வருத்தம் தான். அது ஏன் அப்படி செய்தார் புரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் அவர்கள் தொடர்ச்சியாக பெரியார் போட்டாக்களையும் அண்ணா போட்டோவையும் கலைஞர் போட்டாவையும் இப்படி இன்னும் கூட்டணி கட்சியுடைய பெருந்தலைவர் காஜிமுத்து போன்ற போட்டோவையும் போட்டுதான் அவர்கள் கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு பிரதான கட்சியாக இருந்தும் அப்படி நடத்தக்கூடிய சூழ்நிலையில இன்று வந்த ஒரு தலைவர், இடையிலே வந்த தலைவர் எப்படி இது போன்ற ஒரு கேப்பை கொடுத்தார்? இது போன்ற வருத்தங்கள் ரொம்ப மதிப்புமிக்க ஒரு தலைவராக கருதப்படக்கூடிய செங்கோட்டையன் போன்றவருக்கு வருத்தத்தை கொடுத்திருக்கு. செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே பல வருத்தங்கள் இருக்குது. அது அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இது எடப்பாடி அவர்களுடைய கவனிப்பு இன்மையா அல்லது தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்பதா பார்க்க வேண்டும். என்று சொன்னா இப்ப ஓபிஎஸ் அவர்கள் இப்ப தனக்கு நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொல்லி இருக்கிறார். கட்சி நலனுக்காக நிபந்தனையற்ற ஆதரவா, நிபந்தனை வைக்கக்கூடிய அளவுக்கு தனக்கு தகுதி இல்லை என்ற நிலையா என்பது எனக்கு தெரியும். ரெண்டு இருக்கு. கட்சி நலனுக்காக
கட்சியிலான காரணம் சொன்னா எப்படி வந்து தர்மயுத்தத்தை தொடங்கினாரு எனக்கு ஒண்ணும் புரியல. கண்ணன் நீங்க இப்ப வந்து சொல்றத நீங்க நிஜாமுதீன் சார் நீங்க சொல்றத கண்ணன் கவனிப்பாருன்னு நினைக்கிறேன் நானு. கவனிப்பார். இவர் ஒரு மனிதனுக்கு நான் போய் சொல்றேன்னா எனக்கு தகுதி, நான் வந்து நிபந்தனை வைப்பதற்கு தகுதி வேணும், நான் போய் இல்லாம உன்னோட தகுதி வச்சா போடா அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க. சரி, அப்ப தகுதி இல்லாதவர்கள் தகுதியான நிபந்தனைகள் வைக்க இயலாது. சரி, புரியுது. நீங்க ஏன் டிவில கதறீங்க? உங்களுக்கு தான் டிவில வந்து நீங்க சொல்றபடி பார்த்தா உங்களுக்கு ஆதரவாகத்தானே உத்தரவு வந்திருக்கிறது, நீதிமன்ற வழக்குகளுடைய உத்தரவு உங்களுக்கு ஆதரவாகத்தானே வந்திருக்குது. ஓகே, புரியுது சார், புரியுது. உங்களால விரட்டப்பட்ட அதே அம்மா சார் உங்களுக்கு கொஞ்சம் இணைப்பு கட் ஆகுது, நம்ம திரும்ப பேசலாம். நான் பேசுறது உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன், கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேக்குதுங்களா? சரி. ஆகையினால இவரால் வெட்டப்பட்டவர்களை இவரே கூப்பிடக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார் சொன்னால் இவர் முதலிலே ஓபிஎஸ் அவர்கள் தவறாக மதிப்பிடவில்லை. 3 முறை முதலமைச்சர் இருந்தவர். ஓகே, அவர் என்ன பண்ணணும்? தன்னுடைய நிலைப்பாட்டை உணர வேண்டும். தன்னால் ஏற்பட்ட தவறுகளை அவர் உணர வேண்டும். ஓகே, அதுதான் இந்த கட்சிக்கு நீளான நற்பெயர் தேவை வேண்டும். ஒரு திராவிட ஆட்சி தமிழ்நாட்டை தொடர வேண்டும் என்று சொன்னால் திமுக ஆளுகின்றது, அண்ணா திமுக எதிரில் இருக்கிறது. 2 கட்சியும் திராவிட கட்சியா இருந்தா தான் திராவிட ஆட்சி தொடரும். அடுத்த கட்சி உருவாகல. ஆகவே சந்தர்ப்பத்தில் ஓநாய்கள் உள்ள வராமல் இருப்பதற்கு இது போன்ற நிலை தொடர வேண்டும். மேல டெல்லி உயர்நீதிமன்றம் இருக்கிறது, எடப்பாடி அவர்கள் சென்றிருக்கிறார். என்ன உத்தரவு? எடப்பாடி தன்னை காப்பதை விட தன்னை முன்னிறுத்தி விடுதல், கட்சியை முன்னிறுத்ததில் பாடம் கற்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஓகே சார், ஓகே.